அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியாலஜி ஆப்ஷன் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம சேலஞ்சஸ் ஆஃப் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் இந்தியா, அதாவது சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ஃபியூடல் சிஸ்டமாக இருந்தது, எப்படி ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியாக மாறிச்சு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்ன, நாம் இப்போ வேர்ல்டு லெவலில் ஒரு எக்கனாமிக் growth நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஒரு வல்லரசு நாடாக நம்ம ஆகணும்னு நினைக்கிறோம். இப்போ இந்த அச்சீவ்மெண்ட்ல நமக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, சவால்கள் இருக்கு, இதுதான் அந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட், சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மீன்ஸ் மேஜர் சேஞ்சஸ் இன் சோஷியல் ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஸ்டிடியூஷன். இன்ஸ்டிடியூஷன்னா என்ன, சோஷியல் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம டே ஒன்லேருந்து பார்த்துட்டு வரோம். ஸோ இதில் வந்து ஒரு மேஜர் சேஞ்ச் நடக்கணும் சோஷியல் ஸ்ட்ரக்சர்லையும் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும். இன்ஸ்டிடியூஷன் நம்ம இதெல்லாம் சொல்லுவோம், ஃபேமிலி, ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இது எல்லாமே ஒரு இன்ஸ்டிடியூஷன். சோஷியல் ஸ்ட்ரக்சரில் ஒரு குடும்பம்ன்றது ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்ப்போம். சோஷியல் ஹைராரிக்கு ஒரு இந்த கேஸ்ட் ஹைராரிக்கு ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் ஒரு மாற்றம் ஏற்படுது, ஒரு எக்கனாமிக்கலாக, ஒரு கல்ச்சுரலாக, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மேஜர் சேஞ்ச் நடக்குது இல்லையா, இதுதான் வந்து சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்றாங்க. In India, transformation since independence is marked by industrialization. அதாவது இந்தியாவில் சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படிலாம் இருக்கு, இண்டஸ்ட்ரியலைசேஷனாக இருக்கு, தொழில்முறை சார்ந்த ஒரு மாற்றம் ஏற்படுது, அர்பனைசேஷன் சார்ந்த ஒரு மாற்றம், நகரமயமாதல், டெமோக்ரட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன், இப்படி தான் வந்து ஒவ்வொரு விதமாக மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குன்றாங்க. பட் டெவலப்மெண்ட் ஹஸ் brought நியூ இன்இக்வாலிட்டிஸ். இந்த மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது என்ன பண்ணும், ஒரு புது இன்இக்வாலிட்டி ஏற்படுத்துது, கான்ஃப்ளிக்ட் ஏற்படுது, கிரைசிஸ் ஏற்படுத்துது. தட் சேலஞ்ச் சோஷியல் ஹார்மனி அண்ட் ஜஸ்டிஸ். கரெக்டா இல்லையா? பாருங்க, சமுதாயத்தில் எந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் அங்க புதுவிதமான ஒரு இன்இக்வாலிட்டி கிரியேட் ஆகும். வறுமையில் ஒரு ஃபெமைன் வந்து ஏற்படுது, ஒரு வறட்சி ஏற்படுதுன்றதுனால கிரீன் ரெவல்யூஷனை கொண்டு வராங்க. ஆனா கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி தான், ஒரு சோஷியல் ரீஃபார்மை கொண்டு வர்றது தான் இந்த சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ட்ரெடிஷனலான ஒரு ஃபார்மிங் சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துருப்போம். அதன் பிறகு அது என்ன ஆகுது, ஒரு சேஞ்சை கொண்டு வருது இல்லையா. இருந்தாலும் அது இன்இக்வாலிட்டி ஏற்படுதா இல்லையா? ஏன்னா கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ரீஜன்ஸ்ல மட்டும்தான், இப்போ பஞ்சாப், ஹரியானா, தமிழ்நாடு, இந்த மாதிரியான ரீஜன்ஸ்ல மட்டும்தான் இந்த கிரீன் ரெவல்யூஷனை கொண்டு வராங்க. மற்ற ஏரியாக்கள்ல அந்த கிரீன் ரெவல்யூஷன் இல்லை. அப்போ என்ன ஆகுது, ஒரு ரிச் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற ஒரு புது கிளாஸ் ஆனது எமர்ஜ் ஆகுது. அதன் மூலமா ஒரு ரீஜனல் இன்இக்வாலிட்டி கிரியேட் ஆகுது இல்லையா. ஸோ எந்த ஒரு சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்தாலும், இது ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வந்தாலும், அது புதுவிதமான இன்இக்வாலிட்டியும், கான்ஃப்ளிக்டையும், கிரைசிஸையும் உண்டாக்கும் அப்படின்றாங்க. சரியா? கிரைசிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட் இந்தியா ஹஸ் பீன் அன்ஈவன். இந்த இந்தியாவில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அன்ஈவனாக தான் இருக்குது. பெனிஃபிட்டிங் சம் ரீஜன்ஸ், கிளாஸஸ், வைல் மார்ஜினலைசேஷன் அதர்ஸ். சில இடங்களை மட்டும் நம்ம டெவலப்மெண்ட்டை கொண்டு வரும், அதன் மூலமா சில இடங்கள் மட்டும், சில ரீஜன்ஸ் மட்டும் பெனிஃபிட் ஆகுது, மற்ற இடங்கள் வந்து மார்ஜினலைசேஷன் ஆகப்படுதுன்றாங்க, ஒதுக்கப்படுது. கரெக்டா இல்லையா? இப்போ போர்ட் ஏரியாக்குள்ளே வியாபாரத்துக்காக அதை டெவலப் பண்ணுவாங்க. இப்போ இன்டீரியர் ஆஃப் த நேஷன் இதுக்கெல்லாம் டெவலப்மெண்ட் இருக்காது. ஒரு மினரல் இருக்கக்கூடிய ஸ்டேட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை டெவலப் பண்ணணும்னு நினைப்பாங்க. கரெக்டா? ஸோ அங்கே வேலைவாய்ப்பு ஏற்படும். இப்போ எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாத ஸ்டேட்டை டெவலப் பண்ணுவாங்களா? டெவலப் பண்ண மாட்டாங்க. அது பிறகு டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த கிரைசிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல டெவலப்மெண்ட் ஏற்படுத்தின வாயிலா என்னென்ன கிரைசிஸ் ஏற்படுது பிரச்சனைகள் பார்க்கும்போது, டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு இடத்துல வந்து நமக்கான ரிசோர்ஸஸ் கிடைக்குதுன்னா அங்க இருக்கிற மக்களை நம்ம வேற இடத்துக்கு நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுவோம். அதன் மூலமா நமக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படும், ஃபோர்ஸபிள் ஆர் வாலண்டரி ரிமூவல் ஆஃப் பீப்புள் டியூ டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் கொண்டு வரதுனால அங்கே கூடிய மக்களை நம்ம வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றோம். ஒரு டேம் கட்டுறோம், ஒரு இண்டஸ்ட்ரியை கொண்டு வரோம், ஒரு மைனிங் ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம ஒரு மக்களை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறோம் அப்படின்னா அதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. நர்மதா டேம், டேரி டேம், கோல் மைனிங் ஜார்க்கண்ட்ல இந்த கோல் மைனிங்காக மக்களை டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்றாங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ப்ராஜெக்ட் கொண்டு வராங்கன்னா அங்க கூடிய மக்களை வேற இடத்துக்கு கொண்டு போவாங்க. இதனால என்னென்ன இம்பாக்ட் ஏற்படும், லாஸ் ஆஃப் லேண்ட், மக்கள் அவங்களுடைய நிலத்தை இழப்பாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை லைவ்லிஹுட் இழப்பாங்க. இது பெரும்பாலும் ட்ரைபல் பீப்புள்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் மாதிரியான இடங்கள்ல இந்த நக்சலிஸ்ட் மூவ்மெண்ட்டை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இது காரணம் என்ன, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். கல்ச்சரல் டிஸ்இன்டிகிரேஷன் அண்ட் மைக்ரேஷன் டு ஸ்லம்ஸ். அதாவது கல்ச்சரல் டிஸ்கிரிமினேஷன் அவங்களுக்கு வந்து ஏற்படும். கரெக்டா இல்லையா? அவங்க ஆண்டாண்டு காலமா ஒரு கல்ச்சுரல்
ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அதனால் அந்த கல்ச்சரல் டிஸ்கிரிமினேஷன் ஏற்படும். நகரங்களில் அர்பன் ஏரியாவில் மக்கள் வந்து செக்ரிட்டி ஆகும்போது அங்கே அர்பன் ஸ்லம்ஸ் ஆனது ஏற்படும். வீக் ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் காம்பன்சேஷன் பாலிசி. ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க, அவங்களுக்கு தேவையான காம்பன்சேஷன் கொடுக்கணும் இல்லையா, அவங்களுக்கான ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி தரணும் இல்லையா, அது ஏற்படுது. இப்போ கூட ரீசெண்டாக நம்ம ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி டெல்லி இருக்கக்கூடிய மக்களை வேற ஒரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் அது அங்கே இருக்கக்கூடிய மக்களை விட ஒரு 50-60 கிலோமீட்டர் வந்து தூரமாக கொண்டு போயிட்டு அவங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ரோட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அப்போ மக்கள் பாதிக்கப்படுவாங்களா இல்லையா? ஸோ இதான் அவனு சொல்கிறாங்க. சோஷியாலஜிக்கல் கன்சர்ன் என்ன சொல்கிறாங்க, டெவலப்மெண்ட் இன்டியூஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் டிபெண்ட்ஸ் இன்இக்வாலிட்டி அண்ட் ஏலியனேஷன். ஸோ டெவலப்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மூலமாக இன்இக்வாலிட்டியும் ஏலியனேஷன், நம்ம நாட்டு இந்த நாட்டை சேர்ந்தவங்க நம்ம இல்லையோ, நமக்காக அந்த கவர்மெண்ட் இல்லையோ அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் என்ன ஆகுது, இந்த நக்சலிஸ்ட் மாதிரியான இன்சர்ஜென்ஸ் மாதிரியான மக்களை உருவாக்குறதுக்கான காரணம் இல்லையா? ஸோ அதான் வந்து சொல்கிறாங்க. கிரைஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வாயிலா என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது, டிஸ்பிளேஸ்மெண்ட், அதன் மூலமாக மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்இக்வாலிட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க, ஏலியனேஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க. அண்டு என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் அண்டு சஸ்டைனபிலிட்டி. என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் என்ன ஆகுது டெவலப்மெண்ட் மூலமாக, ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் அர்பனைசேஷன் will lead to deforestation, pollution and climate change and resource depletion. கரெக்டா? இப்போ ஒரு வேகமான அதிவிரிவான ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் தொழிற்சாலை நம்ம அமைப்பதன் வாயிலா, நகரமய பண்றதன் வாயிலா நமக்கு டீஃபாரஸ்டேஷன் ஏற்படும், காடுகள் அழிக்கப்படுது, பொல்யூஷன் ஏற்படுது, கிளைமேட் சேஞ்ச் ஆனது அஃபெக்ட் ஆகுது, கிளைமேட் சேஞ்ச் ஏற்படுது, கிளைமேட் ஆனது அஃபெக்ட் ஆகுது, ரிசோர்ஸ் டிப்ளேஷன் அதிகப்படியான நம்ம மினரல்ஸ் என்ன பண்றோம், மினரல்ஸ் மீன்ஸ் ஆஃப் எதை வேணாலும் நமக்கு ஃபாரஸ்ட்டும் ஒரு ரிசோர்ஸ் தான், நீரும் வந்து வாட்டரும் ஒரு ரிசோர்ஸ் தான். இது எல்லாமே என்ன ஆகுது, அதிகப்படியாக வந்து யூசேஜ் ஆகுறதுனால டிப்ளேஷன் ஏற்படுது, வறட்சி ஏற்படுது. உதாரணத்துக்கு வந்து போபால் கேஸ் ட்ராஜடி சொல்லலாம், கங்கா பொல்யூஷன், கங்கை நதி மாசுபடுதல் சொல்லலாம், ஏர் பொல்யூஷன் டெல்லியில் ஏர் பொல்யூஷன் கட்டாயம் இல்லையா? இது ரொம்ப எவ்ரி இயர் நம்ம இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். தீபாவளி கூட பட்டாசு யாருமே வெடிக்கக்கூடாதுன்னாங்க, ஏன்னா டெல்லியோட ஏர் பொல்யூஷனால யாரை கேட்குறாங்களா? அண்ட் கான்செப்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஈக்குவல் பேலன்ஸ் பிட்வீன் எக்கனாமிக் growth அண்ட் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன். அதாவது ஒரு நிலையான வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, வளர்ச்சி வேறு, ஆனால் நிலையான வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு எக்கனாமிக் growthையும் அது பேலன்ஸ் பண்ணும், அட் த சேம் டைம் என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷனையும் அது பேலன்ஸ் பண்ணுன்றாங்க. ஸோ அதை தான் நமக்கு தான் போகணும். உதாரணத்துக்கு சிப்கோ மூவ்மெண்ட், சைலண்ட் வேலி மூவ்மெண்ட், நர்மதா பச்சோ ஆந்தோலன், இதெல்லாம் என்ன பண்ணணும்னா ஈக்குவலஜிக்கல் ஜஸ்டிஸை டிமாண்ட் பண்ணணும். நீங்கள் அதிகப்படியான காடுகளை அழிக்கிறீங்க. சிப்கோ மூவ்மெண்ட்லாம் நம்ம பார்ப்போம். சிப்கோ மூவ்மெண்ட் என்ன, பெண்கள் வந்து இந்த ட்ரீஸை வந்து ஹக் பண்ணி இதை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துவாங்க, நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அண்ட் இதில் என்ன சேலஞ்சஸ் ஏற்படுதுன்னா, மேக் டெவலப்மெண்ட் இன்க்ளூசிவ் அண்டு என்விரான்மெண்டலி ரெஸ்பான்சிபிள். என்ன ப்ராப்ளம்னா, நாம் ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வரோம் அப்படின்னா அந்த டெவலப்மெண்ட் ஆனது என்விரான்மெண்ட்லேயும் நம்ம பாதிக்காதவன்னு ஒரு இன்க்ளூசிவான ஒரு டெவலப்மெண்ட்டாக தான் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது. சரியா? அடுத்து பாவர்ட்டி அண்ட் டிப்ரைவேஷன் அண்ட் இன்இக்வாலிட்டி. டெவலப்மெண்ட் மூலமாக பாவர்ட்டி ஏற்படும், டிப்ரைவேஷன் ஏற்படும், அண்ட் இன்இக்வாலிட்டி ஏற்படும். எப்படி பார்த்துருவோமா? Despite growth, India faces widespread poverty and unequal access to education, health and employment. இப்போதான் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் இந்தியா என்ன பண்ணுது, இன்னும் ஃபேஸஸ் ஒரு பரவலான ஒரு வறுமையையும், அன்இக்குவல் ஆக்சஸ் ஆஃப், எல்லாருக்கும் வந்து கல்வி கிடைக்குதா, எல்லாருக்கும் வந்து ஹெல்த் ஃபெசிலிட்டி கிடைக்குதா, எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குதுன்னா இல்லை. ஸோ இந்த பாவர்ட்டியை 3 விதமாக வந்து பிரிக்கிறாங்க. சரியா? அப்சல்யூட் பாவர்ட்டி, லேக் ஆஃப் பேசிக் நீட்ஸ். சில இடங்களை அவங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸே வந்து கிடைக்காம இருக்கும். உதாரணத்துக்கு ஃபுட், ஷெல்டர், கிளாத்திங் தானே ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகளை சொல்லுவாங்க இல்லையா? உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுவுமே வந்து இல்லாதத அப்சல்யூட் பாவர்ட்டின்னு சொல்லுவாங்க. ரிலேட்டிவ் பாவர்ட்டியை கேப் பிட்வீன் ரிச் அண்ட் புவர், ஒரு ஏழைக்கும் ஒரு பணக்காரன் இருக்கக்கூடியதை வந்து ரிலேட்டிவ் பாவர்ட்டி, அதாவது கம்பேரிட்டிவ் பாவர்ட்டின்னு சொல்லுவாங்க. அண்ட் டிப்ரைவேஷன் அப்படிங்கிறது டெனைல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் டீசென்ட் லைஃப். நம்ம ஒரு டீசென்டான லைஃபை நம்ம லீட் பண்ணுறதுக்கு டினை பண்ணுறோம்னு வச்சுங்களேன், அதுதான் வந்து டிப்ரைவேஷன்றாங்க. இப்போ என்கிட்ட காசு இருக்குது, காசு இல்லைன்னா பரவாயில்ல, என்கிட்ட காசு இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குது, நான் அதை வச்சு நான் ஒரு வீடு கட்டலைன்னா நீ வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த மக்கள் வந்து அதை அட்டைன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து டிப்ரைவேஷன் சொல்லுவாங்க. இன்இக்வாலிட்டிஸ் பேஸ்ட் ஆன் இந்தியாவில் இன்இக்வாலிட்டிஸ் எதெல்லாம் வந்து பேஸ் பண்ணியிருக்கு, கேஸ்ட் பேஸ் பண்ணியிருக்கு, கிளாஸ் பேஸ் பண்ணியிருக்கு, ஜெண்டரை பேஸ் பண்ணியிருக்கு, ரீஜன் பேஸ் பண்ணியிருக்கு. இந்தியாவில் பாருங்க எத்தனை விதமா இந்த இன்இக்வாலிட்டி இருக்கு அப்படின்னு. கவர்மெண்ட் இதெல்லாம் வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக பாவர்ட்டி அலிவியேஷன் ப்ரோக்ராம் சொல்லிட்டு சில ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வராங்க. எம்ஜிஎன்ரேகா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்,
பிஎம்ஏஒய் ஆயுஷ்மான் இதுன்னு சொல்லிட்டு ஒன்று வரும், இது தெரியல. அப்புறம் என்ஆர்எல்எம், இந்த மாதிரியான ஆக்ட்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் எதுக்காக கொண்டு வராங்க, இந்த பாவர்ட்டியை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக. அண்டு வயலன்ஸ் அகைன்ஸ்ட் உமன், பெண்களின் மீதான வன்முறைகள், டொமஸ்டிக் வயலன்ஸ், என்னென்ன வகையிலெல்லாம் வந்து பெண்களின் மீதான வயலன்ஸ் வந்து ஏற்படுத்தப்படுது, டொமஸ்டிக் வயலன்ஸ், டவுரி டெத், ரேப், டிராஃபிக்கிங், ஆசிட் அட்டாக், ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், தீஸ் ஆர் த வயலன்ஸ் தே டேக்கன் அகைன்ஸ்ட் த உமன். அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள், இவ்வளோ விஷயங்கள் உமனுக்கு எதிராக வந்து இந்தியாவில் இருக்குன்றாங்க. இதுக்கு காரணம் என்ன, இத்தனை விஷயங்கள், ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆகட்டும், டவுரி டெத் ஆகட்டும், ரேப், இதெல்லாமே நடக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்க்கும். வாட் ஆர் த காசஸ், தீஸ் ஆர் த வயலன்ஸ் அகைன்ஸ்ட் உமன் அப்படின்னு பார்க்கும்போது, பேட்ரியாரிக்கல் மைண்ட் செட், ஆணாதிக்க எண்ணம், எக்கனாமிக் டிபெண்டன்ஸ், பெண்கள் வந்து ஆண்களை நம்பி தான் இருக்காங்க. எக்கனாமிக்கலாக அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அவங்க ஆண்களை நம்பியோ இல்லை அப்பா அம்மாவை நம்பியோ இருக்கிறதுக்கு காரணம். ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, இந்தியாவில் ஜெண்டர் இன்இக்வாலிட்டின்றது அதிகமாக இருக்குது. வீக் லா என்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது இந்தியாவில் பெண்களுடைய அந்த வயலன்ஸுக்கு எதிரான லாஸ் வந்து இருந்தாலும் அது என்ஃபோர்ஸபிளாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு வீக் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து இந்தியாவில் இருக்குது. லீகல் அண்டு பாலிசி மெஷர்ஸ், என்னென்ன இதை வந்து கர்வ் பண்ணுறதுக்காக, இந்த வயலன்ஸ் அகைன்ஸ்ட் உமனை கர்வ் பண்ணுறதுக்காக என்னென்ன லீகல் அண்ட் பாலிசிஸ் வந்து கொண்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது, டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1961 வரதட்சணை வாங்கக்கூடிய தடுப்பு சட்டம், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 கொண்டு வந்திருப்பாங்க, நிர்பயா ஆக்ட் 2013, பேட்டி பச்சோ அண்ட் பேட்டி பதோ, ஒன் ஸ்டாப் சென்டர் ஸ்கீம், இதெல்லாம் வந்து கொண்டு வந்த ஆக்ட், இதெல்லாம் கொண்டு வந்த பாலிசின்னு நம்ம பார்க்குறோம். சோஷியலஜிக்கல் வியூஸில் வயலன்ஸ் ரீஎன்ஃபோர்சஸ் உமன் சபார்டினேஷன் அண்ட் லிமிட்ஸ் த எம்பவர்மெண்ட், அதாவது பெண்கள் மீதான அந்த வன்முறை அப்படிங்கிறது அவங்க பெண்களுடைய அந்த எம்பவர்மெண்ட்டை லிமிட் பண்ணுதுன்றாங்க. அதே போல் பெண்கள் வந்து ஒருத்தங்களை சார்ந்ததாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த தன்மையை வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுதுன்றாங்க. சரியா? கேஸ்ட் கான்ஃப்ளிக், அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேஸ்ட் கான்ஃப்ளிக். அது இதெல்லாம் எதுக்காக பார்த்துட்டு இருக்கோம், இந்தியாவானது இந்த சேஞ்சஸ் நோக்கி போகும்போது இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு தடங்களாக வந்து இருக்குன்ற பேரியராக இருக்குதுன்றது நம்ம பார்க்குறோம். சரியா? இன்னொரு 3 ஸ்லைடு தான். கேஸ்ட் கான்ஃப்ளிக், இந்தியாவில் வேற ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறது கேஸ்ட் கான்ஃப்ளிக். கிளாஷஸ் பிட்வீன் கேஸ்ட் குரூப்ஸ் ஓவர் அ சோஷியல் ஸ்டேட்டஸ், லேண்ட் அண்டு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். அதாவது இந்த கிளாஷஸ் அப்படிங்கிறது கேஸ்ட் குரூப்புக்குள்ள ஸ்டேட்டஸை, சோஷியல் ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி நடக்கும், லேண்டை பேஸ் பண்ணி நடக்கும், பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை பேஸ் பண்ணி இந்த கேஸ்ட் கான்ஃப்ளிக் ஆனது நடக்கிறாங்க. உதாரணத்துக்கு தலித் அண்ட் அப்பர் கிளாஸ் கான்ஃப்ளிக், இது நம்ம பார்க்குறோம். ரிசர்வேஷன் ரிலேட்டட் அஜிடேஷன் நம்ம பார்க்குறோம். ஸோ இது நம்ம தமிழ்நாடு வாயிலாகவும் நம்ம பார்க்கலாம். இது வந்து நார்த் சைடில் நம்ம இதை பார்க்கலாம். இது எதனால் உருவாகுது, அசஷன் பை லோவர் காஸ்ட் ஆஃப்டர் எஜுகேஷன் அண்டு பொலிட்டிக்கல் மொபிலைசேஷன். இந்த கான்ஃப்ளிக்ட் எதனால் நடக்குது, ஒரு லோவர் கிளாஸில் இருக்கக்கூடிய பீப்புள் என்ன பண்ணுறாங்க, கல்வியின் மூலமாக இல்லை பொலிட்டிக்கல் கெயினர்ஸ் மூலமாக அவங்க அப்லிஃப்ட் ஆகிறான்னு வச்சுங்களேன். இது அவங்களால தாங்கிக்க முடியல. தங்களுடைய அப்பர் கிளாஸ் நினைச்சக்கூடிய மக்களால் ஒரு லோவர் கிளாஸ்லேருந்து மக்களானவங்க இந்த எஜுகேஷனை பயன்படுத்தி பொலிட்டிக்கல் கெயின்னஸை பயன்படுத்தி அவங்க மேலே வரதை அவங்களால ஏற்றுக்க முடியல. பெர்சிஸ்டன்ட் ஆஃப் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அண்டு லேண்ட் இன்இக்வாலிட்டிஸ், அதாவது இன்னுமே இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனும் லேண்ட் இன்இக்வாலிட்டியுமே, ஒருத்தர்கிட்ட நிறைய நிலங்கள் இருக்கும், நிறைய லேண்ட் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த கேஸ்ட் கான்ஃப்ளிக்ட் உருவாவதுக்கான காரணன்றாங்க. போத் சோஷியல் அவேர்னஸ் அண்ட் கம்யூனல் டென்ஷன்ஸ் ரைஸ் சைமில்டேனியஸ்லி. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, சோஷியல் அவேர்னஸ் அண்டு கம்யூனல் டென்ஷன் என்ன ஆகுது, ரைஸ் ஆகுதுன்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் என்ன ஆகுது, இந்த சோஷியல் கான்ஃப்ளிக்ட் உருவாகிறதுக்கு காரணம் அப்படின்றாங்க. அண்டு எத்னிக் கான்ஃப்ளிக்ட், அந்த இனம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன, கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் குரூப்ஸ் வித் டிஸ்டிங்ஸ் கல்ச்சர் அண்டு லிங்குவிஸ்டிக் ஐடென்டிட்டிஸ், அதாவது மொழி சார்ந்தும் கலாச்சாரம் சார்ந்தும் சில முரண்பாடுகள் இருக்குது. நம்ம பார்த்துருப்போம் இந்தியா இஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, நம்ம பார்த்துருப்போம் வேற்றுமையில் ஒற்றுமைன்னு. அப்போது நாகா அண்ட் குக்கி கான்ஃப்ளிக்ட் நம்ம நார்த் ஸ்டேஜில் ஈஸ்டர்ன் ரீஜன் நம்ம பார்க்குறோம். போடோ மூவ்மெண்ட் இன் அசாம், கோர்க்லாண்ட் டிமாண்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு உதாரணமாக சொல்லலாம் எத்னிக் கான்ஃப்ளிக்ட்டுக்கு. இதுக்கு காரணம் என்ன, ரீஜனல் இன்இக்வாலிட்டிஸ் அண்ட் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ், மைக்ரேஷன் ப்ரெஷர்ஸ். இது எல்லாமே வந்து சில காரணங்கள்றாங்க. இதெல்லாம் வந்து நான் திரும்ப தமிழ் படிச்சிட்டேன்னா நம்ம ஒரு 50 கிளாஸ் தாண்டி வந்துட்டோம். திரும்பவே இது நான் தமிழ் படித்து சொல்லிட்டே இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நான் அப்படியே போயிடுறேன். சரிங்களா?
சோஷியாலஜிக்கல் இன்செக்ட்ல எத்னிக் கான்ஃப்ளிக்ட் அரைஸ் வென் ஐடென்டிட்டி அண்ட் ஆட்டானமி ஆர் த்ரெட்டன் அண்டர் சென்ட்ரலைஸ்டு டெவலப்மெண்ட். நாம ஒரு சென்ட்ரலைஸ்டு டெவலப்மெண்ட்டை கொண்டு வரும்போது என்ன ஆகுது, அங்கே கூடிய மக்களுக்கு நம்முடைய அடையாளம் வந்து அழிக்கப்படுதோ, அட்டானமி வந்து அழிக்கப்படுதோ அப்படிங்கிற த்ரெட்டனுக்குள்ள உள்ளாகுதோ அப்படிங்கிற எண்ணம் தான் என்ன ஆகும், இந்த மாதிரி எத்னிக் கான்ஃப்ளிக்ட் உருவாகிறதுக்கு காரணம்ன்றாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட ஹிந்தியை வந்து நம்முடைய கன்சர்ன் இல்லாமலே ஒரு திணிக்கும்போது என்ன ஆகுது, மக்கள் வந்து ரைஸ் ஆகுறாங்க. அதோடைய தேவையை சொல்லும்போது மக்கள் வந்து எல்லா லாங்குவேஜும் கற்றுக்குவாங்க, ஃப்ரெஞ்சு கற்றுக்குறாங்க, இட்டாலி கற்றுக்குறாங்க, அது மக்களுடைய தேவையை பொறுத்து. பட் ஆனால் இது நீ கற்றுக்கணும் தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்மளுடைய ஐடென்டிட்டி லாஸ் ஆகுமோ அப்படிங்கிற எண்ணம் தான் என்ன ஆகுது, எத்னிக் கான்ஃப்ளிக்ட்டுக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. அண்டு கம்யூனலிசம் அண்டு ரிலீஜியஸ் ரிவைவலிசம், மதம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன ஆகுது அப்படிங்கிறது பார்க்கும்போது கம்யூனலிசம் பொலிட்டிக்கல் யூஸ் ஆஃப் ரிலிஜியன், ஆன்டோஜனிசம் பிட்வீன் ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸ், அதாவது பொலிட்டிக்கல் பெனிஃபிட்டுக்காக சில பேர் இதை எடுத்து நடத்துகிறாங்க. பார்ட்டிஷன் ரியோட்ஸ், அதாவது 1947 பார்ட்டிஷன் மூலமாக ஒரு கம்யூனல் வயலன்ஸ் வந்து நடந்திருக்கோம். குஜராத்தில் 2002, டெல்லியில் 2020, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது காரணம் என்ன, ஹிஸ்டாரிக்கல் டிவிஷன்ஸ், வரலாறுகளாகவே நம்ம பிரிஞ்சிருக்கிறது. மதம் சார்ந்து எக்கனாமிக் காம்படிஷன், இந்த மதம் சார்ந்தவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்களான்ற மாதிரி பிரச்சனை. பொலிட்டிசேஷன் ஆஃப் ரிலிஜன், மதம் சார்ந்து அரசியல் செய்யப்படுது. இதெல்லாம் வந்து இதுக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் என்ன ஆகுது, த்ரெட்டன் த செகுலரிசம் அண்ட் நேஷனல் இன்டெகிரேஷன், இந்தியாவுடைய அந்த செகுலரிசத்தை வந்து த்ரெட்டன் பண்ணுது. அதே போல தேசிய ஒற்றுமையை இது பாதிக்கின்றாங்க. ரிலிஜியஸ் ரிவைவலைசேஷன், இந்த மதமானது மறுமலர்ச்சி ஆகுதுன்னு காரணமா, மீனிங் ரிட்டர்ன் டு ட்ரெடிஷனல் பிலீஃப் அண்ட் ரிச்சுவல்ஸ் ஆஸ் ரியாக்ஷன் டு மாடர்னைசேஷன், அதாவது நம்முடைய ட்ரெடிஷனல் பிலீஃபுக்கு வந்து திரும்புறது. கரெக்டா, இது என்ன சொல்றாங்க, ரைஸ் ஆஃப் இந்துத்துவா வந்து ரைஸ் ஆகி வர்றது, இஸ்லாமிக் ரிவைவலைசேஷன், நியூ செக்ட் மூவ்மெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து ரிலிஜியஸ் ரிவைவலைசேஷன்றாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, preserve cultural identity but also foster intolerance and fundamentalism. இந்த ரிலீஜியஸ் ரிவைவலைசேஷனுக்கு, அதாவது மதத்தை எல்லாரும் நம்ம தீவிரமாக பின்பற்றுதுன்னு வகையில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். மக்கள்கிட்ட ஒரு அடிப்படைவாதம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால மாடர்ன் திங்கிங் நோக்கி அவங்க கடத்த மாட்டாங்க, போக மாட்டாங்க அப்படின்றாங்க. அண்டு இல்லிட்ரஸி அண்டு டிஸ்பாரிட்டிஸ் இன் எஜுகேஷன், ஸோ மக்கள்கிட்ட போதுமான கல்வி அறிவு இல்லாததும், அதே போல் எஜுகேஷனில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. என்னென்னு பார்க்கும்போது இந்தியாவுடைய லிட்ரஸி ரேட் அப்படிங்கிறது 2011 பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக வந்து 77% இருக்குது. இது எதனால் ஆகுது, ஆண் பெண் ஜெண்டர் இன்இக்வாலிட்டினால, கேஸ்ட் இன்இக்வாலிட்டினால, ரீஜன் இன்இக்வாலிட்டினால இந்த லிட்ரஸி ரேட் ஆனது இப்படி இருக்குது அப்படின்றாங்க. எதனால காரணம், டிஸ்பாரிட்டிஸ், ஜெண்டர் கேப், மேலுக்கு ஆனவங்க 84% ஆகும், ஃபீமேல் ஆனவங்க 70% ஆகும் இருக்குது. ரூரல் அர்பன் கேப்பின் மூலமாக அர்பன் லிட்ரஸி ஆனது ஹையர் டியூ டு பெட்டர் ஆக்சஸ், அர்பனில் இருக்கிறவங்க போதுமான கல்வி அறிவோடு இருக்காங்க. கேஸ்ட் கேப், எஸ்சி எஸ்டி பீப்புள் ஆனதுங்க இன்னுமே வந்து பாவர்ட்டியின் காரணமாக, இந்த எக்ஸ்க்ளூஷன் காரணமாக வந்து லோவான லிட்ரஸி ரேட்டோடு இருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது, ட்ராப் அவுட் ரேட்ஸ் ஆனது அதிகமாகுது, புவர் குவாலிட்டி ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், டிஜிட்டல் டிவைட். ஸோ இதெல்லாமே வந்து இந்த லிட்ரஸி ரேட் ஆனது இன்னுமே குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. இதை தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் என்னென்ன எஃபர்ட்ஸ்லாம் எடுத்திருக்காங்க, சர்வ சிக்ஷா அபியான், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது அந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, இந்த லிட்ரஸி ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. சரியா, ஸோ இப்போது 2 ப்ராக்டிஸ் கொஸ்டினுங்க. டிஸ்கஸ் ஹவு டெவலப்மெண்ட் இன்டியூஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹாவ் எமர்ஜ்ட் as a major challenges to social justice in India and critically examine the interlinkages between poverty, inequality and environmental degradation in India process of development. சரிங்களா, இந்த 2 கொஸ்டினையும் வந்து எழுதி பழகுங்க. சரிங்களா, இதோட வந்து சோஷியாலஜி கிளாஸ் வந்து முடியுதுங்க. இதோட சோஷியாலஜி கிளாஸ் வந்து முடியுது. பேப்பர் 1 பேப்பர் 2 நம்ம பார்த்துட்டோம். இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் எடுத்த இந்த கிளாஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா, நன்றி.